ஜோடியாக் 2007ல் ரிலீஸ் ஆன ஒரு சூப்பரான ஹாலிவுட் கிரைம் த்ரில்லர் படம். 1970ஸ்ல ஒரு மாஸ்க் போட்ட கொலைகாரன் சான் பிரான்சிஸ்கோல தனியா இருக்கிற கப்பிள்ஸ் எல்லாருமே வரிசையா கொலை பண்ணிட்டு இருக்கான். கொலை பண்ணதுக்கு அப்புறம் அவன் சொல்லணும்னு நினைக்கிற இன்ஃபர்மேஷனை கோட்ஸா எழுதி ஒரு நியூஸ் பேப்பருக்குமே அனுப்பி வைக்கிறான். அதே சமயம் அவனை எப்படியாவது கண்டுபிடிச்சிடணும்னு 3 ஹீரோஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கார்ட்டூனிஸ்ட், ஒரு ரிப்போர்ட்டர் அண்ட் ஒரு டிடெக்டிவ். இந்த 3 பேரும் சேர்ந்து அவனை கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்றது தான் இந்த ஜோடியாக் படத்தோட கதை. இந்த படம் ஒரு உண்மை கதை. 1970ஸ்ல இருந்த ஜோடியாக்னு சொல்லப்படுற ஒரு சீரியல் கில்லர் பண்ண கொலைகள் பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம் இது. இந்த படம் மற்ற சீரியல் கில்லர் படங்கள்ல இருந்து எங்க டிஃபர் ஆகுதுன்னா இந்த படத்தோட ரியலிசம். ஏன்னா இது ஒரு உண்மை கதைன்றதுனால இந்த படத்தை ரொம்ப ரியலா ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா எடுத்திருப்பாங்க. அதனாலே இந்த படத்தோட நம்ம ரொம்ப நல்லா கனெக்ட் ஆயிடுவோம். ஒரு சில சீன்ஸ்ல அவங்க சஸ்பெக்டை விசாரிக்கும் போது நம்மளும் அவங்க கூட சேர்ந்து விசாரணை பண்ண ஆரம்பிச்சிருவோம். அண்ட் இது ஒரு டேவிட் ஃபின்ச்சர் படம். அவரோட படங்கள்ல அவர் எப்படி கேமரா மூவ்மெண்ட்ஸ் அண்ட் ஆக்டர்ஸை யூஸ் பண்ணுவாரோ அதே மாதிரி இந்த படத்துலயும் சூப்பரா யூஸ் பண்ணிருப்பாரு. அண்ட் இந்த படத்தோட விஷுவல்ஸ்மே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த படத்தோட 3 ஹீரோஸா நடிச்சிருந்த ஜாக் கிலன்ஹால், ராபர்ட் டவுனி ஜூனியர், மார்க் ரஃபல்லோ, இவங்க 3 பேரும் ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸை கொடுத்திருப்பாங்க. இந்த ட்ரையோக்காகவே கண்டிப்பா இந்த படத்தை நம்ம பார்க்கலாம். அண்ட் இந்த படம் என்னதான் ஒரு ஸ்லோ பர்ன் த்ரில்லரா இருந்தாலுமே ஒரு சில இடங்கள்ல நம்மள சீட் எட்ஜ்ல உட்கார வச்சிருவாங்க. இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் அந்த உண்மையான ஜோடியாக் கில்லரை பத்தி நம்ம ரிசர்ச் பண்ணாம இருக்க மாட்டோம். ஸோ நீங்க உண்மையான இன்சிடென்ட்ஸை பேஸ் பண்ணி ஒரு சூப்பரான சீரியல் கில்லர் படம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த படத்தை பார்க்கலாம்.